பிள்ளைங்க முத மேடம் அவங்க சாப்பிட்ற மங்கை அவங்களே கழுவணும். எல்லாம் பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்ன நீங்களாம் வந்து உங்கள் மங்கை நீங்களே சொந்தமாக கழுவும். இப்போ ஆரம்பிங்க. இதே மாதிரி பொம்பளை பிள்ளை மேடம், பொம்பளை பிள்ளை என்ன பண்ண மேடம், நான் நல்லா கேட்குறேன் மேடம், தெரியும் சம்திங்க. டாய்லெட் போனா மேடம், நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு போனேன். இதெல்லாம் அப்புறம் பேசுவோம், டைம் இருக்குது. ஐ டோன்ட் வே டைம் முடியாது. அங்கே போகும்போது மேடம் டாய்லெட் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ல மாதிரி மூலமா மூலம் நல்லா அவ்வளோ பெரிய நிற்குது டாய்லெட்டில். நான் ஃப்ளஷ் பண்ணேன், போகல. அது ரொம்ப லாங் ஆச்சு, போக முடியாமல் இருக்கு மேடம். நானும் ஒரு வால் தண்ணி வீசினேன், இன்னும் போக முடியாமல் இருக்கு மேடம். என்னடா வம்பா போச்சு. பிள்ளை கூப்பிட்டேன், எல்லாம் வாங்கினேன். 3 பிள்ளைங்க வந்தாங்க. யாரோட என்னோட நாட் மை நான் ஏன்னு கேட்டேன்னா, ஐ வாண்ட் டு நோ ஒன் ஆஃப் மை கிட்ஸ் இஸ் சஃபரிங் ஃப்ரம் constipation. Something is wrong here. I need to find a solution to my kid. Something is wrong. நான் ரொம்ப வெளியூர் போவேன் மேடம், வீட்டில் ரொம்ப குறைவு. ஸோ கூப்பிட்டேன், நான் சொன்னேன் அப்பா ஏசலை யாரோட இது பொம்பளை கடைசி சொன்னேன், அப்பா என்னோடப்பா என்னமோலாம் பண்ண போக மாட்டேங்குதுப்பான்னு சொன்னேன். ஸோ ஒரு குச்சி எடுத்து 2ஆ உடச்சி அப்போ தான் போனிச்சு மேடம். அப்புறம் ஒரு கட்டை மாதிரி மேடம் அவன் என்ன பண்ணான், எவ்ரி 3 days தான் அவன் தொலைட்டு போகிறான். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அது வருது. அப்போ ஆரம்பித்தேன் மேடம், லைஃப்பை கூப்பிட்டேன், பாரு நீ ரொம்ப தப்பாக செய்யுது. இந்த பிள்ளைங்களாம் மேடம் ரொம்ப ஈஸியாக சாசேஜ், இந்த மேடம் சாசேஜ். நெக்ஸ்ட் சீஸ், கீரைங்களாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. அன்னைக்கு மாற்றின மேடம் அந்த பிள்ளைங்களை மேடம் தக்காளி தோல் கூட தின்னோம், கருப்புல தின்னோம், எல்லாமே தின்னோம். என்னை வந்து அந்த பிளேட்டை காமிச்சிட்டு போனோம் மேடம். ஷோ மீ ஃபர்ஸ்ட், ஐ வாண்ட் டு சீ யுவர் பிளேட். ஒரு பருப்பு கூட இருக்கக்கூடாது மேடம், அதை சாப்பிட்டோம். கீழே கொட்டினாங்க, பொறுக்கி தின்ன சொல்லுவேன். கீழே ஒரு தடவை பொறுக்கி தின்னு அந்த மாதிரி மேடம். they become so careful about what they eat. சாப்பிடும்போது என்ன தேவைப்படுதோ அவர் எல்லாத்தையும் கொண்டு பாத்ரூம் அப்படியே போடும். அப்படியே சோறுலாம் கிடக்க மேடம். நீங்கள் ரெஸ்டாரண்ட் போங்க மேடம், கை கலப்பட எவ்வளோ சோத்தமாக இருக்க மாதிரில எவ்வளோ வேஸ்ட் ஆகுறாங்க, அதெல்லாம் சாப்பாடு மேடம். அந்த மாதிரி மேடம் மேக் ஷுவர் யுவர் கிட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் ஒர்க் இன் த ஹவுஸ். ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை ஏறுமே கழுவு, பிளேட்டை கழுவு, வீட்டை மாப் பண்ணு, அம்மாட்ட வா, அம்மியை பிடி, அம்மியை அரை, நெக்ஸ்ட்டு வெட்டு, எல்லாம் வேலை. அப்போ தான் மேடம் நாளைக்கு அவங்க வந்து மேடம் ஒரு ஹெல்ப்பாக அந்த ஃபேமிலி இருப்பாங்க. இப்போ எல்லாம் படி ஒரு வேலையை செய்ய முடியும் பிள்ளைங்க. நம்ம யார் கெடுக்கிறா? No, you make the rules in the house madam. You make the rules in the house. அதெல்லாம் உங்க மேல தப்பு சொன்னீங்க. அதெல்லாம் நீங்க வீட்டில் you change. No மேடம், 6 மணிக்கு என் பிள்ளை எந்திரிக்கும், சரியா? 7:30 மணிக்கு 7 மணி ஸ்கூல் போகணும். அவளாம் ரெடியாக வந்தால் முன்னுக்கு உட்காந்துருப்பா, காது பெரிய சோஃபால, பெரிய டிவி, பெரிய டிவி எங்கள் வீட்டில் இருக்கு மேடம், சரியா? ரிமோட் இருக்கு. என்ன மேடம் பண்ணுவேன்? 14 வயசு பிள்ளை 6:30 மணிக்கு ரிமோட் இருக்கு, என்ன பண்ணுவா? என்ன சேனலு? சன் மியூசிக். 6:30 மணிக்கு 14 வயசு பிள்ளை சன் மியூசிக் படுத்து மேடம். அப்போ தான் வந்து அவங்க புத்தம் கொடுத்துருக்கான். அப்படியே மெதுவாக ஏறான் மேடம், அப்படியே பண்ணிட்டு வரான். இல்லை காமி மேடம் படத்தில் அதானே காமிக்கிறேன் மேடம். இது வந்து சாஃப்ட் போனோகிராஃபி. ஷுட் பி ஸ்கேண்டலி ட்ரெஸ். அவங்க தான் வைப்பான், அப்படியே ஏறுவார். ஸோ அந்த புள்ள 14 வயசு புள்ள வந்து அந்த பக்கத்து மேடம். நானும் பெருசாகும் போது தான் புக்கு படிச்சுட்டு போவோம் ஸ்கூலுக்கு. அம்மா எழுப்பி விட்டு புக்கு படித்தா சாப்பிடுவோம். இந்த காலத்து பிள்ளைங்க டிவியெல்லாம் பார்த்துருக்கு, இல்லாட்டி ஃபோனில் மேடம். நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. என்ன மேடம்? கேபிள் டிவி ஆஃப் பண்ணேன். எங்கள் வீட்டில் இதுக்கு கேபிள் டிவியில் ப்ராப்ளம் சால்வ். நான் செய்ய முடியுமா மேடம்? செய்ய முடியுமா? வெரி குட். நோ நோ மேடம், அப்பா அம்மா இல்லை மேடம். அதை முதல்ல 2 வேலையாக மேடம். நோ மேடம், ரூமில் போட்டு நீ டிவி பாரு, சரியா போச்சு. டிவி பாரு. நோ மேடம், அங்கே தான் மேடம் பெரிய ப்ராப்ளம் மேடம். When your grandparents live in the house, children will be spoiled. They will support that.
அவங்களுக்கு கிராண்ட் சில்ட்ரன், உனக்கு புள்ள டிஃப்ரெண்ட் இருக்குது மேடம். நீங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் ரூமில் ஒரு டிவி வாங்கி நல்லா 2 பேரும் பாருங்கள். நான் ஒரு ஆள் தான் நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவங்களுக்குலாம் ஒரு குரூப். மேடம் நான் என்ன சொல்கிறேன் மேடம், அதான் this is what happened to children. That's what happened to children today, man. They will get spoiled. அவங்க சீரியல் பார்ப்பாங்க, அவங்க வேறு வேலை இல்லை மேடம், அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை மேடம். ரொம்ப சிம்பிள் மேடம். 72 வயசான வரைக்கும் யார் மேடம்? அதெல்லாம் நீங்களாம் வயசான போகிறீங்க, உங்களுக்குலாம் வீட்டில் ஆம்பளை இருக்க போது, நீங்களாம் வயசு ஆம்பளை வயசு அவங்க ஃபாதர் அவங்க ஹஸ்பண்ட் இருப்பா மேடம். ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு மேடம், 68 வயசு மாத்திரை போயிட்டு செக்ஸ் பண்ண பார்க்குறாரு. அவருக்கு என்ன வயசு? 72. ஒய்ஃபுக்கு 69. போய் ப்ரெஷர் பண்ணி செக்ஸ் பண்ண பார்க்குறாரு. அந்த பொம்பளை வந்து அவங்க மகளை கூட மகன் என்ன கூப்பிட்றா, சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், அப்பா இதை மாதிரிலாம் பண்ணுறாரு. அம்மாவுக்கு வயசாச்சு. ஏன் மேடம் அந்த மாதிரி உணவுல வருது? ஏன் மேடம்? டிவி என்ன பார்க்குறாங்க? யங் பீப்புள்ஸ் சில்ட்ரன் மூவிஸ் எல்லாமே அழகான பொண்ணு இங்கே பண்ண அவருக்கு உணர்ச்சி வருதுல்ல. இந்த மாதிரி வந்து ரொம்ப கேர்ஃபுல் மேடம். கிராண்ட் சில்ட்ரன் கிட்ட போகக்கூடாது மாதிரி வயசானவங்களாம். பி கேர்ஃபுல். இப்போ நான் எச்சரிக்கை பண்ணுறேன் மேடம். All people, ladies can take care, but men would be still having a lot of lustful energy. அந்த மாதிரி be careful. If you have a பேத்தினா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு மேடம். இந்த மாதிரி உணர்ச்சிடும் மேடம். இவங்களாம் என்ன படம் பார்க்கணும் மேடம்? என்ன இவங்களாம் இந்த வயசாக என்ன படம் பார்க்கணும்? பக்தி படம். இதை போடுங்க அவங்க சீடியில். அப்போ தான் வந்து தோற்பம் அங்கே போவாது. நீங்கள் இந்த மாதிரி படம் போடுங்க மேடம், அந்த உணர்ச்சி வரும். பீப்பிள் மேடம், யூ கான்ட் பிளேம் தி ஓல்ட் மேன். இந்த உணர்ச்சி வருதுல்ல, ஓ ஃபுல்லாக பண்ணணுமா அப்படி அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எங்கள் ஊரில் மேடம், இது மலேசியா, பக்கத்து ஊர் தாய்லாந்து. சரியா மேடம்? அங்கே போனாங்க மேடம், hundreds of prostitutes. Not one, not two, hundreds. கை தட்டாலே உட்காந்துருவாங்க. நானும் போயிருக்கேன் பார்க்கறதுக்கு. போகும்போது மேடம் முன்னுக்கு யங் சில்ட்ரன் 14 years 15. நான் கேட்டேன், இன்னும் அந்த பிள்ளைங்க இல்லை இதெல்லாம் வயசானவங்களுக்கு. It's true. I'm telling you this. That's why madam I go to many places to see my experience. இதெல்லாம் பார்க்கறதால அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் கேட்டேன், ஏன் இந்த பிள்ளைங்க அங்கே இருக்கு? சிங்கிள் பிள்ளைங்க மேடம், குழந்தைங்க 13 years old 12 years old அந்த மாதிரி எல்லாம் உட்காந்துங்க மேடம். கேட்டேன், என்ன இப்போங்களா? ஓ இதெல்லாம் அந்த வயசான வருவாங்க, அந்த 65 வயசு மேலே இவங்க ரூமில் கொண்டு போய்ட்டு சும்மா டச் பண்ணிட்டு விளையாடுவாங்க. They want young children to go. That's why please be careful. நான் யாரும் குறை சொல்கிறேன், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்காங்க. அந்த மாதிரி படம் பார்க்க மேடம், they can become sexually excited. இதே மாதிரி ஒரு கதை நடத்து, உண்மையான கதை மேடம், எங்கள் ஊர் நடத்து மேடம். Chatting. 21-year-old girl chatting with a man. This man is 50 years old. Chatting with him. ரொம்ப நம்ம செக்ஸ் லெவல் போட்டு virtual sex, virtual sex. நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு லெவல் போச்சு. ஸோ கடைசியில் 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க. நீ வா நான் மீட் பண்ணுறேன். எங்கே? ஒரு பஸ் ஸ்டாண்ட். நீ மீட் பண்ணு, நான் இந்த சட்டை போடுவேன், நான் அந்த சட்டை. 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க. யாரு யாரு? மதர் அண்ட் டாட்டர். தெரியாம நினைச்சு மேடம், அவரு ஷாக் ஆயிட்டாரு மேடம். அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து மருந்து குடிச்சு செத்து போச்சு. அவர் வீட்டுக்கு வர young children are chatting. Who are they chatting? Do you know? Social network can be anything madam. Can be WhatsApp, can be Facebook. Worse is Facebook madam. WhatsAppலாம் நம்பர் தெரியணும் உங்களுக்கு, Facebook நம்பர் தெரியாது. அப்படியே Facebook படப்பட அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நடக்குது மேடம். ஆம்பளை ரொம்ப மோசமானவன் மேடம். Be careful. Who they chatting you don't know. அந்த மாதிரி மேடம், I got lot of male friends. அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நான் கேட்பேன், டேய் எவ்வளோ ஆம்பளை பொம்பளை பிள்ளை பற்றி தான் அவன் தெரியண்டா அந்த அருமை, ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் அட்டகாக பண்ணுவாங்க.
young children, innocent people, they don't know. Someone talk them very nicely. வீட்டோட வெளியே போகிறது அம்மா அப்பாவுக்கு தெரியாது ரொம்ப நடக்குது. ஸோ ப்ளீஸ் பிக்கப் ரொம்ப சேட் பண்ணும்போது திங்க் பண்ணுங்க ஏன் சேட் பண்ணிட்டே இருக்கா வாய் சேட் பண்ணுமா யாருக்கு சேட் பண்ணுவோம் அப்படியே சேட் பண்ணோம் யார் அது கொஞ்சம் கேளுங்க மட்டும் ஒன் செக் த ஃபோன் கிவ் த ஃபோன் ஐ வாண்ட் செக் ஹூ ஆர் செக் அப்புறம் எல்லாம் தெரியும் ஓகே ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் சரிங்களா சரி சரி இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் we are all going to find out about what we have ஓகே மேடம் ஓகே மொதல் என்ன பண்ண போறீங்க அந்த எனர்ஜி பாடி யார் இப்போ இன்னைக்கு மட்டும் யார் வந்தீங்க புதுசா 1 2 இன்னைக்கு மட்டும் வந்துவீங்க டுடே ஒன்லி நேற்று வந்தீங்களா கிளாஸுக்கு நேற்று வந்தீங்களா கிளாஸுக்கு இன்னைக்கு யார் வந்தீங்களா நமக்கு ஏற்கனவே கிளாஸ் வந்துருக்கீங்க ஸோ என்ன பண்ண மேடம் உங்கள் பேக்கில் எடுத்து சைடில் வச்சு போடுங்க இதே மாதிரி 3 குரூப் செய்ய போகிறீங்க நம்ம ஹெல்த் செக் பண்ணி ஓரா கிளான்சிங் இதாப்பிங்களா பண்ண போகிறோம் சரிங்களா கம் ஸ்டார்ட் எல்லாம் சொந்தமாக செய்யுங்க அதே மாதிரி வாண்டா இது உங்களோட வாண்டா அது உங்களோடயா நான் இங்கே கேட்டேன்